வணக்கம் சிவா. பொதுத் தேர்வு அட்டவணைகள் இன்று வெளியாகியிருந்தது. அதில் தேர்ச்சி விகிதம் 95% இருந்தபோது தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் துணைத் தேர்வு எப்பொழுது எழுதலாம் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதனைத் தொடர்ந்து துணைத் தேர்வுக்கான அட்டவணையும் தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்தான உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரவினா, துணைத் தேர்வுக்கான அட்டவணை வெளியாகவில்லை. துணைத் தேர்வுக்கான தேதி மட்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாடு முழுவதும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்வுல சுமார் 39,500 பேர் தோல்வியடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான துணைத் தேர்வு என்பது ஜூன் 25ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று தேர்வுத்துறை அறிவித்திருக்கிறது. நாளைய தினம் அதற்கான அட்டவணை வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக தேர்வு எழுதிய மாணவர்கள் சுமார் 39,500 பேர் தேர்ச்சி அடையவில்லை. அவர்களுக்கு துணைத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதற்கான அறிவிப்பை இந்த தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டிருக்கிறார். 25ஆம் தேதி அன்று இந்த துணைத் தேர்வு 25ஆம் தேதி முதல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த பாடப்பிரிவுகளுக்கான தேர்வுகள் நடத்தப்படும் என்பது தொடர்பான அட்டவணை என்பது நாளைய தினம் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் தொடங்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என பலரும் ஒரு கருத்தினை தன்னுடைய பக்கத்துல பதிவு செய்திருந்தார். ஏற்கனவே தேர்ச்சி அடைந்தவர்கள் மட்டுமல்லாமல் தேர்ச்சி அடையாதவர்களுக்கும் இது ஒரு முடிவு அல்ல என்பது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தேர்ச்சி அடையாத சுமார் 39,500 மாணவர்கள் தங்களுடைய துணைத் தேர்வை எதிர்கொள்ள ஜூன் 25ஆம் தேதி முதல் அதனை நடத்துவதற்கான திட்டமிடல் தேர்வுத்துறை மேற்கொண்டிருப்பதாகவும் அதற்கான அட்டவணை நாளை தினம் வெளியிடப்படும் என்றும் எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த பாடங்கள் தேர்வு நடைபெற இருக்கிறது என்பதற்கான முழு விவரங்கள் என்பது நாளை தினம் வெளியிடப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தேர்வுத்துறை இயக்குநரகம் தெரிவித்திருக்கின்றது. ரவினா, விரிவான தகவல்களை கொடுத்தமைக்காக நன்றி சிவா.